ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள், சனிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பார்ப்போம். அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா 2 போர்ஷன் இன்றைக்கே முடிஞ்சிருச்சு. பட் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பார்ப்போம். பட் அதை பற்றி அப்டேட் எனக்கு வந்து வரல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நைட் 11 மணிக்கு மேலே தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. அது வந்து அடுத்த நாள் வந்து பேசுகிறேன். நாளைக்கு கண்டென்ட் இருக்குது அதை பேசுகிறதுக்கு. சரியா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் 2 எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. எஃப்ஜேவுக்கும் ஆதிரையும் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இப்போது சனிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழு தகவல், முழு தொகுப்பாக என்ன நடந்துச்சுங்கிறத நான் ஃபோனில் பேசினேன் அரங்கில் இருந்தவர்கள்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்ல போகிறேன். இதில் எல்லாம் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பெஷலே அதுதான். எப்படியாச்சும் ஒரு ஆளை பிடிச்சி கரெக்டாக வந்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரம் 2 எவிக்ஷன். அது நாளைக்கு தான் நடக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் ஆதிரையும் எஃப்ஜேவும். ஸோ 2 பேரும் ஜோடி புறாக்களாக சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆதிரை எவிக்டானாங்க. திருப்பி ஆதிரை ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்தும் பெருசாக வந்து சோபிக்கலை. திருப்பி போகும்போது நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி தரன்னு 2 பேரும் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இன்றைக்கி என்ன எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரொமோவில் 2 ப்ரொமோ என்ன இருந்துச்சு. சாண்ட்ராவுடைய ப்ரொமோவில் என்ன பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை பயங்கரமாக வந்து பேம்பர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா இல்லையா? யாருக்காவது திட்டின மாதிரி ஃபீல் ஆச்சா? இல்லை, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 2.5 மணி நேரம் ஒரு பிரேக் கூட விடாமல் மூச்சு திணற அடிச்சிருக்காங்க இன்றைக்கி நேரில் பார்த்தவங்கள. 2.5 மணி நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டைமை. சாண்ட்ரா இது பண்ணியிருக்கீங்க. அது வந்து இந்த அன்னைக்கு காலைல 6 மணின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி ஆரம்பித்து பேசியிருக்கா. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு 1008 அக்யூசேஷன் எல்லாத்தையும் கேட்டு அப்படி இல்லைம்மா இப்படி இல்லைம்மா, அப்படி நீங்கள் பண்ணியிருக்கலாமாம்மா, இப்படி பண்ணியிருக்கலாமா, இப்படி போகக்கூடாதுமா, எப்படிம்மா அப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு பேம்பர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கிறது என்ன அடிச்சிருக்காரு அப்படின்னா, திவ்யா வந்து ஒரு வட்டம் தலைவலின்னு சொல்லிட்டு சீன் போட்டு உட்காந்துட்டு கனி வந்து சொல்லிடுச்சு. அவள் ஜெயிலுக்கு போகாமல் ஒரு நாள் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து நானும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு திவ்யா வேம்புக்குன்னு ஒன்று பண்ணிச்சுல்ல. பிரச்சனை கூட சொல்லியிருப்பார் தெரியுமா, மாத்திரையை போட்டுட்டு அதை மாத்திரை வாங்கிட்டு போடாமல் இருந்தான்னு சொல்லிட்டு காப்பி குடிக்கணும் டீ குடிக்கணும்ன்ட்டு. அது வந்து நான் சொல்லவே இல்லைன்ட்டா போல் எபிசோடில். உடனே வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு. அப்போ விக்ரம் வந்து சொன்னானா இந்த மாதிரி, ஆமாம் அவங்க சொன்னாங்க மாத்திரை வாங்கியும் போடாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்ன உடனே, இது போதுமா இல்லை வேறு ஏதாவது போடணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்து சாண்ட்ரா ஷாக் ஆகிருக்கு. இது ஒன்று தான் சாண்ட்ராவை கார்னர் பண்ணுற மாதிரி சேதுபதி பண்ணியிருக்காரு. இது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த ஒரு போர்ஷன் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராவுக்கு வந்து ஃபுல்லாக பேம்பர் தான். சரியா? அடுத்து திவ்யா கணேஷை அப்படியே ஹைலைட் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அரோராவை ஹைலைட் பண்ணி பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ மக்கள் மனசில் இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமான பிளேயரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா 2மே வந்து பெரிய பூமர் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லிட்டோம். சரியா? 2க்கும் கேம்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு திவ்யா, அப்புறம் வந்து நம்ம கானா வினோத் மற்றும் இன்னொரு ஒரு ஆள், 3 பேர் தான். பார்வதி, கானா வினோத், அப்புறம் வந்து கமருதீன். திவ்யாவுக்கு 3 பேர் தான் இழுப்பா. அரோரா அடுத்து கமருதீன், பார்வதி, அவ்வளோதான். வேறு கேம் தெரியாது இவங்களுக்கு, வேறு டைமென்ஷனும் ஆட தெரியாது. இவங்களை கொண்டு போய் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள். அதுதான் செம்ம ஃபன்னே. இந்த வேலை பார்க்குற இஷ்யூ வந்திருக்கு. கானா வினோத் வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லி அந்த செகண்ட் ப்ரோமோ பார்த்துருக்கீங்கல்ல. அப்போ கேட்டிருக்கப்ப யாரெல்லாம் க்ளீனிங் டீமு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சாண்ட்ராவும் நம்ம பார்வதியும். சாண்ட்ரா பார்வதி ஒரு தடவை தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். நாங்கள் ஒரு தடவை தான் பண்ணுவோம் சார். இவன் வெங்காயம் தோல் போட்டு கத்திரிக்காய் தோல் போட்டு கட் பண்ணுறப்பெல்லாம் வந்து தூக்கி போட்டு எனக்கு வந்து நீ வந்து பண்ணணும், வந்து நீ எனக்காக வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எப்படி? அதெல்லாம் முடியாது சார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வினோத் சொல்கிற வேலையை செஞ்சுருக்கீங்களா பார்வதின்னு சொல்லி ஆரம்பித்து அரோராவை எழுப்பி விட்டு, அரோரா யாரெல்லாம் வந்து வேலை செய்யணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எல்லார் பேருமே அரோரா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி சொல்லியிருக்காங்க, இல்லைங்க வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கோ, இல்லை நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாம் கை தட்டியிருக்காங்க. உடனே உட்காந்துட்டாங்களாம். அப்போது பார்வதி வாண்டடாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. அரோரா வேலை செய்யலைங்கிறது 4-5 பேர் வந்து உள்ளே சொல்லிட்டு தான் இருந்தாங்க இந்த வாரம். ஞாபகம் இருக்கா? ஆனால் அது எதுவுமே அட்ரஸ் பண்ணப்படல வெளியே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த திவ்யா வந்து கேடு கெடுத்தனமாக எல்லாருக்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணி நான் வந்து உத்தமி, நான் வந்து தப்பே பண்ணதில்லை, நான் இந்த வீட்டில் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தா. அவன் ஒரே விஷயத்த 9 பேர்கிட்ட சொல்லுவாள். அது அந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணப்படல. அந்த கத்துறது தேவையில்லாமல் எல்லாத்தையும் பயமுறுத்துறது இந்த மாதிரிலாம் வந்து எதையுமே கேட்கல. நிறைய இடத்துல பொய் சொல்கிறது, ஃபேக்காக இருக்கிறது, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் திவ்யா பற்றி அட்ரஸ் பண்ணல. அரோரா வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பொய் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு
பார்வதிய போட்டு முடிச்சு விட்டாராம் அங்கேயே. பார்வதிக்கு ஷாக். என்னங்க நீங்க அரோரா ஒண்ணும் செய்யலன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, அவ்வளோதான் முடிச்சு விட்டாரு போல. எல்லாரும் உங்க இதிலயே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நான் பேச வேண்டியதுல வந்துட்டாராம். அடுத்து ஆடியன்ஸ்க்கு கேட்கும்போது, ஆடியன்ஸ் கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது, ஆடியன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து பார்வ ஃபேனா இருந்திருப்பாங்க போல. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, "இல்ல சார் அரோரா எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, "அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்கிட்ட சொல்லாம இருக்கிறது" அப்படின்ட்டு. "ஏய்! அது எப்படியா ஸ்ட்ராட்டஜி ஆகும்? அது உங்ககிட்ட சொல்லணும்ப்பா. நீங்க தானே உண்மையான ஆளு. ஹோஸ்ட் நீங்க. உங்ககிட்ட எப்படி எல்லாம் மறைப்பாங்க? உங்ககிட்ட எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க." அதாவது அது எப்படி ஸ்ட்ராட்டஜினா, பார்வதிய மைண்ட் டவுன் பண்றதுக்கு இவங்க ஆடுன ஸ்ட்ராட்டஜியா அது. இப்ப நான் வந்து ஹோஸ்ட்ட சொன்னோம்னா, ஹோஸ்ட் வந்து அப்ப நம்பிருவீங்க அப்போ. ஹோஸ்ட் அப்ப பார்க்கல ஷோ. மதுரையில நீங்க வீரன் ஷூட்டிங்ல இருந்தீங்க. அதனால நீங்க பார்க்கலையா? எனக்கு புரியலங்க. சிம்பு படத்தோட ஷூட்டிங்ல இருந்தார் போல. ஒரு எபிசோடும் பார்க்கல. அங்க தெளிவா சொல்றாங்க அவங்க. அந்த ஃபேன் சொல்றாங்களாம். அந்த மாரி அவங்க வேலை பார்க்கலன்னு 4 பேர் உள்ள சொல்லியிருக்காங்க சார். உங்ககிட்ட அப்படி மாத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அது அப்படிதாம்மா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்ட்டாராம். அப்புறம் கூட கூட பேசுனதுக்கு நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி, ஆமா தானே அப்படின்னு இருக்காரு. எல்லாம் ஓகே தானே? நீங்க சொல்றது புரியுது தானே? ஒத்துக்கிறீங்களா? ஆமா தானே அப்படின்னு இருக்காரு. ஆமா தானே சொல்ல முடியாது சார் அப்படின்னு இருக்காங்க. ஏம்மா நீயும் பாரு மாரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு உட்கார வச்சிருக்காரு. ஸோ இவரோட எண்ணம் என்னவா இருக்கு? எனக்கு புரியல. ஒருத்தவங்களுடைய ஸ்பேஸ் நீங்க எடுத்து, அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆமா, நான் ஹோஸ்ட்டா வந்து என் வேலைய பார்க்கல. அங்க நான் கேட்டுருக்கணும். உண்மையவா விக்ரம்? இல்ல உண்மையா யார் யாரெல்லாம் வந்து அரோரா வேலை செய்யுதுன்னு சொன்னா, அவங்க கேட்டுருக்கணும் உண்மையா நீங்க. இல்ல அவங்க வேலை பார்க்கலங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அங்க நீங்க வந்து சேஃப் கேம் ஆடிட்டு வந்துட்டு, நீங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு தெரியல சேதுபதி. இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அப்புறம் கானா வினோத் வந்து இந்த இதில ரோஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க. ஒழுங்கா பண்ணல, இந்த வீட வந்து ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளோ தூரம் கடுப்பு பாருங்க இந்த எபிசோடு. ஸோ கானா வினோத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிம்மர் இஷ்யூல ரோஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க. அது என்ன ட்ரிம்மர் இஷ்யூ அப்படிங்கிறது தெரியல. அந்த கிளீனிங் இஷ்யூ தாண்டி ட்ரிம்மர் பத்தி ஏதோ கமெண்ட் பண்ணாராம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க. ஸோ அது ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். செம ஹைலைட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் இங்க யார் யார யூஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்ற மாரி ஒரு டாஸ்க் வைக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த கமருதீன் என்ன சொல்லியிருக்கான், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன அடிச்சு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி. அதாவது பார்வதி கமருதீன் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஆமா, ஆமா கரெக்ட் தான். அவங்க வந்து எமோஷனலா விளையாண்டுருக்காங்க அவங்ககிட்ட, கமருதீன் கிட்ட. சொன்ன உடனே இவங்கிட்டயும் கேட்டிருக்காங்க. யாரு? கமருதீன் கிட்டயும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அப்ப இந்த கமருதீனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க என்ன நெறைய இடத்துல யூஸ் பண்ணி அவங்க கேம் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 இத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். அந்த 4 இத சொன்ன பிறகு, அப்புறம் தான் வந்து ஷாக் ஆயிருக்காங்க எல்லாருமே. என்னடா இது அப்படின்ற மாரி. அப்போ எமோஷனலா ஓவர்டேக் பண்ணி, என்ன வச்சு நீ கேம் ஆடியிருக்க அப்படின்ற மாரி, நம்ம கமருதீன் வந்து பார்வதிய பத்தி ஒவ்வொரு விஷயம் புட்டு புட்டு வைக்கும்போதும், எல்லாரும் அத சொல்லியிருக்கானுங்க. அப்பயும் சேதுபதிக்கு சப்போர்ட்டிவா வந்து கமருதீன் நின்னு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்ப பார்வதியோடைய மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போச்சாம். அந்த அளவுக்கு. யாருங்க யார யூஸ் பண்ணி கேம் விளையாண்டுருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும். சரியா? அங்க வேணா பார்வதி டவுன் ஆவலாம். ஹோஸ்ட் வந்து அடிக்கலாம், கமருதீன் கூட அடிக்கலாம். ஆனா, பார்வதிக்கு இது புரியணும். இப்ப புரிஞ்சிருக்கும். கமருதீனுடைய ஒரிஜினல் ஆக்டிவிட்டி. அவன் கேம் ஆடுறான். அதை இவளும் புரிஞ்சுக்கிட்டு, கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சு ஆடுனா தான் வேலைக்கு ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது வேலைக்கு ஆவாது. ஸோ பார்வதி இனிமேலாச்சு நேத்தே உனக்கு வந்து முடிச்சுக்கணும் நீ. அவன் கேமுக்கு பலூனுக்கு உன்ன தான் அடிக்க வந்தான். ப்ளஸ் உங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்கன்னா, நான் வேணான்ட்டான். அதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஓட்ட மாத்தி போடுவேன்னு சொல்லிட்டான். அடுத்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து எமோஷனலா ஓவர்டேக் பண்றான் என்ன, ஒரு 4 இடத்துல இருந்து 4 இடத்த நேம் பண்ணியிருக்கான். இதையும் பண்ண பிறகும் நீ வந்து அவன நம்பிட்டு இருந்தனா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. சாட்டர்டே எபிசோட்ஸ்ல அப்படிங்கிறது நமக்கு வந்து சொன்ன தகவல். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. என் ரிவ்யூ மட்டும் வந்து பார்த்துருங்க.